For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. இதில் விஜய் நடிக்கும் எம்ஜிஆர் டைரக்டர் பேரரசு. ஆமாம், ஆனால் பேர் அரசு பரப்புறவங்களுக்கு தெரியாது. அந்த எம்ஜிஆர் டைரக்டர் வச்சது எஸ்எஸ். நாளை எம்ஜிஆர் நம்ம பையன்தான் அப்படின்னு ஒரு மைண்டில் செட் பண்ணிட்டு தான் அவர் வேலை பார்த்துருக்காரு. அரசியலில் பையன் வருங்கிறதுல விஜய் சாரை விட எஸ்எஸ் சார் தான் பிகினிந்து அதை விட பார்த்தாரு. இப்போ விஜய் சார் மாஸ் இருக்கு. ஓகே சார். அதான் திருப்பாச்சி படம் ரீபூட் பண்ணி திருப்பி எடுத்தா யாரை வச்சு எடுக்கலாம்னு நினைப்பீங்க சார்? இப்ப இருக்கிற ஆக்டர்ல யார் செட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ சிவகார்த்திகேயன் ஓகே. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணாஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, அவர் ஒரு டைரக்டர், ஆக்டர், லிரிக் ரைட்டர், சிங்கர். என் கூட இன்னைக்கு பேரரசு சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் ஒரு சில புகைப்படங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் சார். பார்க்கலாமா சார்? இது நடக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு கேட்கணும் இதுல. அதே இதுல இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, அதை 2008லயே நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது பாரதிராஜர்கிட்ட போய் ட்ரை பண்ணோம், அப்புறம் பாக்கியராஜ் சார்கிட்ட ட்ரை பண்ணோம், அப்புறம் ஏசி இல்லை ட்ரை பண்ணுறது வச்சு லிஸ்ட்டு. புரியுது. வாரத்தில் இப்படியே டச் பண்ணிட்டே வர்றது. அப்புறம் ஆர் சுந்தரராஜர்கிட்ட இவ்வளோ நெருங்க முடியல. புரியுது. அப்புறம் டைரக்டர் ராமநாதன் சார் ராமநாதன் சேர்ந்தேன். ஆமாம், இதில் எப்படின்னா எஸ்எஸ் சார் ஓகே திருப்பாச்சியில் எனக்கு கதை வைக்கிறார். அவர் விஜய் சார் கதை வைக்கிறாங்க. ரெண்டு தான் கதையை ஓகே பண்ணாங்க. அங்கேயே ஓகே நம்ம ஒருத்தர் ட்ரை பண்ணோம், அவர் சேர முடியல, இன்னைக்கு நம்ம கதையை ஓகே பண்ணிட்டாங்க, ஒரு திருப்தி வந்துடுச்சு. அப்புறம் இதில் எஸ்எஸ் சார் டைரக்டர், அவர் டைரக்ஷனில் நான் டைரக்டராக நடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பயணத்தில் ஒரு திருப்தி வரும். ஒரு ட்ரை பண்ண கிடைக்கல, இன்னைக்கு அவர் படத்துல டேரக்டர் நடிக்கிறோங்கிறது நினைச்சு பார்த்தா ஒரு சின்ன திருப்தி. ஆனால் பேர் அரசுக்கு வரப்புறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சில் பாட்டுனீங்கல்ல. ஆமாம் சார். நம்ம இதில் விஜய் நடிக்கும் எம்ஜிஆர் டைரக்டர் பேரரசு. ஆமாம், ஆனால் இந்த இது ஆக்சுவலி எஸ்எஸ் சார் டைரக்டர். இந்த சீன் அவர் உங்கள் ஸ்டைலில் பண்ணிடுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ஒரு சீனை ரெடி பண்ணி நம்மளோட டைலாக்லாம் எழுதி, அப்புறம் அவருக்கு ஓகே, அப்புறம் விஜய் சாருக்கு ஓகே. இது ஆக்சுவலி நம்ம கிரியேஷன் இது. ஆமாம், அந்த எம்ஜிஆர் டைரக்டர் வச்சது எஸ்எஸ் சார் பேர் வச்சது. அப்போ அவர் நாளை எம்ஜிஆர் நம்ம பையன்தான் அப்படின்னு ஒரு மைண்டில் செட் பண்ணிட்டு தான் அவர் வேலை பார்த்துருக்காரு. ஆமாம், அப்போ எதோ டைட்டில் வச்சுக்கலாம், ஆனால் பாருங்க எம்ஜிஆர்னு வைக்கிறார். அப்போ அதான் இப்போ அரசியலில் பையன் வருங்கிறதுல விஜய் சாரை விட எஸ்எஸ் சார் தான் பிகினிந்து அதை பார்த்தாரு. ஆனால் இவர் அரசுக்கு வர்றாருன்னு எனக்கு, ஏன்னா இவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டரா, நமக்கு டவுட்டு. அப்போ ஆசைப்படுறாரு பையன் சேர்த்து வருவாரா அப்படின்னு சின்ன டவுட் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு கொஸ்டினில் மாஸ் வந்துச்சு, மாஸ் ஓகே. அப்போ இவரை வச்சுட்டு அரசியல் விழிப்புணர்வு வச்சு கதை பண்ணால் நல்லா போய் ரீச் ஆகுங்கிறது ஒரு கதை ரெடி பண்ணிட்டேன். ஓகே சார். விஜய் சார் சொன்னேன் கதை ஓகே. ஆனால் அப்போ சர்க்கார் வந்திருக்கு, சர்க்கார் வரல. ஓகே, ஷூட்டிங் போய் முடிஞ்சிருக்கு சார். ஏன்னா சர்க்கார் எம்மோ தெரியாதுல்ல. ஆமாம், அப்போ சொன்னால் இப்போ சர்க்காரில் ஃபுல்லாக அரசியல் வச்சு செஞ்சுருக்கோம். ஆமாம், இப்போ லேட் ஆகட்டும்னு இப்போ வேறு மாதிரி கதை பண்ணுவோம். சரி ஓகேன்ட்டு அப்புறம் வந்தால் வேறு கதை பண்ணும்போது டக்கு டக்குன்னு வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு கோர்ட்டில் நிற்கிது. அடுத்து அரசியல் இறங்கிட்டாரு. அது அரசுக்கு அது பண்ணி தான் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கும். இன்னொன்று அரசியலுக்கு வர்றதுக்கு சரியான ஆளுங்கிறது இன்னும் வந்திருக்கும். இப்போ விஜய் சார் மாஸ் இருக்கு. ஓகே சார். ஆமாம், அரசியல் இப்போ சர்க்கார் ஓரளவு அந்த ஒத்த ஓட்டு இருக்குல்ல, அந்த ஒரு விரல் பொறிச்சு அது ஒரு பேசப்பட்டுச்சு. ஆமாம், எனக்கு ஜனநாயக உரிமைப்படி எனக்கு ஓட்டு போட உரிமை இல்லைங்கும்போது அது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ரீச் ஆச்சு. நான் பண்ண கதை வேற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள அரசியல்வாதிகள் என்ன தப்பு பண்ணுறாங்க, அது எப்படி ஒரு சால்வ் பண்ணுறாரு, வேறு ரூட்டில் இருக்கும்.
ஓகே அது பண்ணியிருக்கலாம், ஓகே அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இந்த அப்புறம் அரசு பண்ணிட்டார்ல. ஆமா. ஆனா சார் இப்ப ஆசை இருக்காது. மேபி அவர் ஒருவேளை ஒரு கால் மேக் பண்ணாருன்னா அவருக்கு அந்த அரசியல் படம் பண்ணணும் ஆசை. அது தெரியல, இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அரசியல் பண்ணணும் அவர். கண்டிப்பா. கோர்ட் வந்து அது வேற, அப்பா பையன் ஆமா. வேற ஒரு ஃபேண்டசியா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முதல்வன், இந்தியன், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் விஜய் சார் இடையில பண்ணிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா. அடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படம் இப்போ அவர் நடிக்க போறேன்னு சொல்றாரு. ம். அப்போ என்ன எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, நடிக்காம இருக்க முடியாது அவரால், தொடர்ந்து நடிப்பார். அப்படி நடிக்க பட்சத்தில் ஒரு அரசியல் படம் நல்ல படம் பண்ணுவார். கண்டிப்பா சார். நீங்க வந்து ஒரு டைரக்டர் ஆக்டருங்கிறத தாண்டி ஒரு லிரிக் ரைட்டரா வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட பாடல்கள்ல நாங்க நிறைய ரசிச்சிருக்கோம். அது சின்ன வயசுல வந்து பல பாடல்கள் வந்து சார் தான் எழுதுறாருனே தெரியாம அந்த வைப்னா தெரியாமலே நாங்க வைப் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மெயினான ஒரு படம் நீங்க வேற ஒரு மியூசிக் டேரக்டருக்கு வேற ஒரு படத்துக்கு எழுதுறது வந்து எம்மாடி ஆத்தாடி அது எழுதுறது. அது எப்படி சார் நடந்தது? ஆக்சுவலி அது எப்படி யுவன் சாரோட காம்போ எப்படி அமைஞ்சது? திருப்பதி ஜனவரியில் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம், ஏப்ரல் ரிலீஸ் பண்ணோம். டைட்டாக போயிட்டு இருக்கு. ஓகே. அப்போ எனக்கு இடையில போன் வந்துச்சு, சிம்பு பேசினார். பேசிட்டு சார் இந்த மாதிரி வல்லவன் படம், யுவன் மியூசிக்கு, உங்கள் ஸ்டைலில் எனக்கு உங்களுக்கு ஒரு பாட்டு வேணும், அப்பா தான் பாடுறாரு, டிஆர் பாடுறாரா போட்டு ஷூட்டிங் ஃபைட்டு தானே, ஃபைட்டுனால இது ஒன்று ஓடிக்கிறதுக்கு ஃபைட்டு மாஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அந்த பிரேக்கில் எழுதுன பாட்டு தான் அம்மாடி ஆத்தாடி. அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, அந்த பிரேக்கில் எழுதி சாயந்தரம் உண்டு இது கொடுத்து அனுப்பிட்டேன். அப்போ யுவன் சங்கர் சார் போட்டு கட்டினார். அப்படியே டிஆர் குரலை என்னோட பாட்டு இது போதும்ல வந்ததுக்கு எல்லாம் பண்ணியாச்சு இல்லையா? அதான் அதே மாதிரி நீங்க லிரிசிஸ்டா இல்லாம ஒரு பாடகரா வந்து பாடல் இல்லாம பாடிருக்கீங்க. அது உங்க படத்துலயே வந்து லோக்கல் சாங் எல்லாம் பாடுறீங்க. அது அமைஞ்சதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அது எப்படி உங்களுக்கு சரி ஓகே பாடுவோங்கிற தாட் எப்படி வந்தது? ஆக்சுவலி பாட்டு எழுதுனதும் அது ஒரு சந்தர்ப்பம் தான், அது அமைஞ்சது. ஓகே. அது மாதிரி இது ஒரு சீன் நடிக்கிறது அப்படி அமைஞ்சது. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பாடினது வந்து தருமபுரி படத்துல. ஆமா, தருமபுரி படத்துல வந்தா பாடி வராட்டி போடி வந்தா உலகமடி இந்த சாங். சார் இப்போ ஆஸ் எ லிரிக் ரைட்டர் உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த பாடல் இது சார்? கட்டு கீரை கட்டு. அதுதான். ஆமா, கட்டு கீரை கட்டு தொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு, அந்த பாட்டு தான். அந்த பாட்டு. ஏன்னா அந்த ஓசை இருக்குல்ல, கட்டு விட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு அந்த பப்பமா அந்த ஓசை வர மாதிரி வரணும், எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே. அப்போ அதுதான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு 30 வருடங்கள் கழிச்சோ இல்லை 20 வருடங்கள் கழிச்சோ வந்து ஒரு படத்தை ரீபூட் பண்ணி அந்த படத்தை திருப்பி எடுக்கிறது வழக்கமா இருந்திருக்கு முன்னாடிலாம். இப்போ எம்ஜிஆர் அவரோட காலத்தையும் இருந்திருக்கு, ரஜினி சார் காலத்தையும் இருந்திருக்கு. திருப்பாச்சி படம் ரீபூட் பண்ணி திருப்பி எடுத்தா யாரை வச்சு எடுக்கலாம்னு நினைப்பீங்க சார்? இப்ப இருக்கிற ஆக்டர்ல யார் செட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ சிவகார்த்திகேயன். ஓகே, சிவகார்த்திகேயன் அவர் வந்து ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த ஃபன்னான கரெக்டா பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு விஜய் எந்த அளவுக்கு ஆப்ட் ஆனாரோ அதே அளவுக்கு 100% ஒரு சிவகார்த்திகேயன் ஆப்ட் ஆவார். ஓகே. செகண்ட் ஹாஃப்ல விஜய் சாரோட ஒரு 20% குறையும், அவ்வளவுதான். ஓகே, ஒர்க் அவுட் ஆயிரும். அதாவது பேரரசு அவர்கள் நடிகரா முதல்ல தோன்றுறது அதுலதான். இப்ப எல்லாம் கேமியோ எல்லாம் நம்ம நீங்க நிறைய படங்கள்ல பண்ணியிருந்தாலும் முதல்ல வந்தது இது சாத்தான் சொல்லை தட்டாது. ஆமா, இல்ல கனக ஹீரோயின். எனக்கு கனகா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமா, நான் ஏன்னா நான் கரகாட்டக்காரன் பார்த்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டேன். ஓகே சார். கரகாட்டக்காரன் ஷூட்டிங் ஸ்பாட் போய் அந்த மாங்குயில பூங்குயில சாங்கு ஒரு 3 நாள் எடுத்தாங்க. 3 நாளும் போய் வேடிக்கை பார்த்தேன், கனகாக்க பார்த்தேன். சில பேசும் புரியுது. அதுக்கப்புறம் கனகா ரசிகர் தானே உதயகுமார் இருக்கும்போது. அப்புறம் எங்க படத்துல கமிட் ஆயிட்டாங்க. ஓகே. சாத்தன் சொல்ல தட்டாது. நம்ம இடத்துல கனகா நடிக்கும் போது நம்ம கனகா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போனேன். இப்போ எங்க படத்துல ஹீரோயின் எப்படி இருக்கும், சந்தோஷம். அப்படியே இருக்கும்போது இந்த படத்துல ஒரு சீன் பார்க்ல கனகாவை ராகிங் பண்ற மாதிரி. எந்த சாங்கு? மாங்குயில இந்த மாங்குயில பூங்கில பாடிட்டு கனகா கிண்டல் பண்ணுவோம். அப்போ இந்த சாங்ல தான் நான் அந்த பொண்ணை வேடிக்கை பார்க்க போனேன். அதை பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஒரு ரசிகராக மாறணும். திருப்பி எங்கள் படத்துல அது ஹீரோயினாக வருது. அப்போ நாங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லா சீன் தெரியும்ல. அப்போ இந்த சீனில் வந்து ஆர்டிஸ்ட் நாங்கள் தானே செலக்ட் பண்ணுவோம். ஆமாம், டைரக்டருக்கு தெரியாமல என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நாங்கள் தானே வேணும்ன்ட்டுவார். புரியுது சார். நீங்கள் ஓமிச்சா ரவுடியான்ட்டுவார். அப்போ
நானும் இவரு கூட ஒரு கணபதி ஃப்ரெண்டு, அவர் அதில் டயலாக் ரைட்டரோட அசிஸ்டன்ட் அவர். ஓகே. ஆமாம், இவர் சேர்த்துக்கிட்டு. ஆமாம், ஸ்பாட்லேருந்து யாருக்கும் அந்த ரெடிங்கும் போது நாங்கள் தங்கி நாங்கள் ரெடி ஆகிட்டு மேக்கெல்லாம் போட்டிருப்பேன். நீங்களா என்னாப்ல? ஆமாம் சார்னா விட்டார். சரி நடிகைன்ட்டார். அப்போ பார்க்கில் கனகாவை கிண்டல் பண்ணுற மாதிரி மாங்குயில பூங்குயில சாங்கை போட்டு கிண்டல் பண்ணுவோம். அதனால் இந்த ஸ்டில் வந்து மறக்க முடியாது. கண்டிப்பாக. அடுத்த நகைச்சுவை எழுத்தாளரா டைரக்டர், நகைச்சுவை வசனம், அப்புறம் கான்செப்ட் வச்சுட்டேன். நீ இந்த படத்தில் கவுண்ட் பண்ணி செந்தில் என்ன டென்ஷன் பண்ணாலும் சரி, என்ன சித்திரவதை பண்ணாலும் சரி, இவர்னால செந்தில்னால தங்கச்சி வாழ்க்கையே போயிடும். அப்போ அடிக்க முடியாது. அந்த டாக்கு புதுசாக இருந்துச்சு. எல்லாத்தையும் அடிச்சு இதில் அடிக்க முடியலைங்கிறது முடியாது. இதில் செந்தில் டார்ச்சர் பண்ணுவார். கவுண்டர் மணிங்கிற யாரும் கவுண்டர் மணின்னு நினைக்கிறாங்க. கவுண்டர்னு ஜாதி இல்லை, அது கவுண்டர். ஆமாம், அந்த ஒரு டைலாக்கு கவுண்டர் எடுக்கும்ல, ஒன்று கவுண்ட் கொடுக்குறான், கவுண்டர் அடிக்கிறான்ட்டு. அந்த கவுண்டர் இங்கிலீஷ் கவுண்டர். தமிழ் கவுண்டர் இல்லை, அது சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் மாதிரி இல்லை, இது இங்கிலீஷ் கவுண்டர். ஆமாம், அதனால ஒரு கவுண்டர் மணின்னு பேர் வந்துச்சு. அது நிறைய ஸ்பாட்லேயே பேசுவார். அப்புறம் நான் டைலாக் வாசிக்கும் போதே இதை ஒன்று சொல்லுவார், சார் சூப்பர், நாங்கள் அப்போ எழுதிடுவோம். அந்த மாதிரி அவர் அந்த கவுண்டர் அடிக்கல பிள்ளாடி. நிறைய விஷயம் பேசணும் சார், உங்களோட ஜேர்னி பற்றி, இப்போ இருக்கிற சினிமா பற்றி பேசணும் சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.